friends, நம்ம question number 25ல section B பார்க்கலாம். In case A above, is Kirchhoff's first rule, junction rule, valid at each plate of the capacitor? Explain. above caseல பார்த்தீங்கன்னா Kirchhoff's first rule சொல்ற junction rule capacitorோட பிளேட்ல வேலிடா இருக்குமா? அப்படி வேலிடா இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. Kirchhoff's first rule அதாவது Kirchhoff's junction rule அப்படின்னா என்ன? Current entering into a junction is equal to current leaving the junction. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு 5 லிட்டர் தண்ணி உள்ளே போச்சுன்னா 5 லிட்டர் தண்ணி வெளியே வரணும். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். 5 ஆம்பியர் கரண்ட் உள்ளே போச்சுன்னா 5 ஆம்பியர் கரண்ட் வெளியே வந்திருக்கணும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸோட ஜங்ஷன் ரூல். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா 2 மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் எம்டி ஸ்பேஸ் இல்லைன்னா ஏர் இருக்கும். இல்லைன்னா அதுக்குள்ளே ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு கரண்ட் கொடுக்கும்போது அதோட ஒயர்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து கெப்பாசிட்டரோட பிளேட்ஸில் தான் அக்குமுலேட் ஆகுமே தவிர இந்த கேப்பில் வந்து ஜம்ப் ஆகி அடுத்த பிளேட்டுக்கு போகாது. அப்படி போகாதனால கண்டக்ஷன் கரண்ட் வந்து இதில் பாஸ் ஆகாது. ஸோ இதில் நோ ஃப்ளோ ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட். சார்ஜஸ் பிளேட்லேயே கலெக்ட் ஆகிறனால இதை பார்த்தா நமக்கு கரண்ட் வந்து ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாதனால கரண்ட் வந்து அப்படியே இந்த இடத்துல ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கண்டக்ஷன் கரண்ட்டை மட்டும் கணக்கில் எடுத்தோம்னா கரண்ட் பிளேட்டுக்கு வந்து என்டர் ஆகுது, ஆனால் ரிட்டர்ன் ஆகலை. இதை பார்த்தா கிர்ச்சாஃப்ஸ் ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பிளேட்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம் பொறுத்து வேரி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. கண்டக்ஷன் கரண்டில் எலக்ட்ரான்ஸ் இந்த பிளேட் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து பிளேட்க்கு நடுவில் ஃப்ளோ ஆகுது டியூ டு வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Therefore, conduction current entering into the plate is equal to displacement current leaving the plate. Conduction current entering into the plate is equal to displacement current leaving the plate. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் வந்து கன்சர்வ்டாக இருக்குது. ஸோ டோட்டல் கரண்ட் இஸ் கன்சர்வ். ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எஸ், கிர்ச்சாஃப்ஸ் ரூல் இஸ் வேலிட் at each plate, but only if we include displacement current. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் ரூல் வந்து வேலிடாக இருக்கும். ஒவ்வொரு பிளேட்லையும் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் வேலிடாக இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதை எப்படி எழுதிக்கலாம்னா கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல் இஸ் வேலிட் அட் தி capacitor plates only when displacement current is considered, because conduction current changes into displacement current between the plates. உங்களுக்கு கண்டக்ஷன் கரண்ட்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபிசிக்ஸ் குரு ஃபார் மோர் அப்டேட்டட் வீடியோஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை. அறிஞ்சு புரிஞ்சு தெளிவாக படிங்க. தேங்க்யூ.